அன்பு சொந்தங்களே, இது அனதர் எபிசோடு. இது பாருங்க, இப்போ வந்து நம்ம காலையில அபுதாபில வந்து இங்க கிளம்புறப்போ டியூட்டி கிளம்புறப்போ காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுடுவேங்க. டெய்லி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுட்டு 4:30க்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாஷ் ரூமுக்கு போயிட்டு 4:30க்கு வந்துட்டு 4:30க்கு ப்ரேயருக்கு போயிட்டு வந்துடுவேன். 4:30க்கு ப்ரேயர் போயிட்டு வந்துட்டு மணி 5 ஆயிடும். 5, 5:15க்குலாம் அந்த பாருங்க வெளியில பாருங்க ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு ஆள் இல்லாம இந்த வெளியில வந்து நான் அப்படியே கடைக்கு டீ குடிக்க போவேன். சரி அந்த தூக்க கலக்கத்துல இருக்குன்னு சொல்லி டீ குடிச்சிட்டு ஒரு அவங்கள்ட்ட வந்து நெய் அப்பம், இந்த மாரி பத்ரி இப்படி தான் இருக்கும். அது நெய்யப்பம் ஒண்ணையும், ஒரு டீயும் ஒண்ணு சாப்பிட்டுட்டு, டீ ரூ. 2 நெய்யப்பம் ரூ. 1.50. அத அங்க சாப்பிட்டுட்டு, அங் அ அது அங்க காலையில கொஞ்சம் ரிலாக்ஸ் ஃபீல் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் 10, 15 நிமிஷம் அங்க இருந்துட்டு, அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு சரி திரும்ப ரூமுக்கு வந்துடுவேன். திரும்ப நம்ம ரூமுக்கு வந்துட்டு, அ நான் டெய்லி ரொட்டேஷன் சொல்லுவேன். ரூமுக்கு வந்துட்டு, ரூம்ல வந்துட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு திரும்ப நம்ம வாக்கிங்க்கு போணும். உடம்ப மெயின்டெயின் பண்ணுறதுக்கு காலையில வாக்கிங் போணும். காலையில நேரத்தில யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால காலையில வாக்கிங் போறதுக்காக நான் அங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பிடுவேன். அ லிஃப்ட் தான் 14வது ஃப்ளோர்ல தான் தங்கியிருக்கிறோம். 14 ஃப்ளோர்ல லிஃப்ட்டு அங்க எல்லாம் லிஃப்ட் 19 ஃப்ளோர் இருக்குது. காலையில ரொட்டீன் இப்ப டெய்லி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு நான் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்கள்ட்ட காட்டுறேன். இதான் ரூமுக்கு. ரூமுக்கு வந்துட்டு ரூம்லேருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து இதான் ரூமு. உங்களுக்கு ரூம காட்டுறேன். பாருங்க ரூம் உள்ள வந்துட்டு பாருங்க யாருமே இல்ல. காலைல 5 மணிக்கு ஒரு ஆளு குளிக்க போயிட்டாரு. அப்ப 5 மணிக்கு நம்ம வந்து ட்ரெஸ் மாட்டிட்டு, இப்ப வாக்கிங்க்கு போறதுக்காக நம்ம கிளம்புறோம். வாக்கிங் போறதுக்கு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்துட்டு, இப்ப இங்கேருந்து நம்ம வந்து கோர்னிச்சுக்கு அங்க போகணும். கொஞ்சம் தூரமா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இந்த ஏரியாலாம் பாருங்க. இங்கேருந்து நடக்கிறதுக்கு நெறைய இடம் இருக்குதுங்க. இங்க வந்து பாருங்க ஊரு மாதிரி கிடையாது. எவ்வளோ இடம் இருக்குது. ஒரு ஆனா நாய்கள் தொல்லலாம் இங்க கிடையாது. நாய்கள் எதுவும் கிடையாது. ஊர்லலாம் இந்த மாரி தனியா யாருமே இல்லாதப்ப நடந்து போக முடியுமா? யாருமே இல்ல. 5 மணிக்கு 4 மணிக்கு தொ தனியா நடந்து போனா, ஏதாச்சும் ஒரு சைட்லேருந்து ஒரு நாய் வரும். எப்பயாச்சும் போயிட்டே இருக்கிறப்ப. ஆனா இது டெய்லி நம்ம போனா கூட, ஒரு ஆள் கூட இல்லாட்டியும் பரவால்ல. யாருமே இல்லனாலும் பரவால்ல. தைரியமா போலாம். எத்தன மணிக்கு நைட்டு 2 மணிக்கும் போலாம், 1 மணிக்கு போலாம், 3 மணிக்கு போலாம். நீங்க எத்தன மணிக்கு காலையில 6 மணிக்கு நான் கிளம்பி போறேன். 6 மணிக்கு பாருங்க யாருமே இல்ல. அந்த மாரி சமயத்தில போனா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க வந்து சேஃபா போலாம். அதுதான் இங்க ஒண்ணு. காலைல வாக்கிங் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு நல்ல அதான் சொல்றேன் பாருங்க. எந்த அளவுக்கு சேஃப்டின்னு. காலைல இந்த மாரி இந்த சைடு வாக்கிங் போறதுக்காக அவங்க வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. சைட்லலாம் மரம் வச்சு, செடிலாம் வச்சு, அந்தாண்ட சைடு கொறணிச்சு பஸ்ஸு, கார்கள்லாம் நெறைய போயிட்டுருக்கும். இந்தாண்ட 4 வே டிராஃபிக்கு. 4 வே அ எல்லாம் ஹைவேல போலாம். அந்தாண்ட பீச்சு, அந்தாண்ட கடல் இருக்குது. கடல் தடுத்து அந்தாண்ட பாலம் போட்டுருக்காங்க. அந்தாண்ட இது இப்ப பார்க்குறீங்களா, இதெல்லாம் கடலு. கடல்ல வந்து இங்கேருந்து நீங்க வந்து மினாக்கு அந்த மீனு பிடிக்கிற இடத்துக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போலாம். இந்த சைடும் 5 கிலோமீட்டர் போலாம். 5, 10 கிலோமீட்டர் போலாம். அந்த அளவுக்கு அந்த சைடும் பண்ணி வச்சிருக்காங்க. டெய்லி கிளீன் பண்றாங்க. டெய்லி சுத்தம் பண்றாங்க. தண்ணி போட்டு கிளீன் பண்றாங்க. புல்ல கட் பண்றாங்க. டெய்லி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்கள் வந்து இது மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து மீன் பிடிச்சுக்கிட்டும் இங்க இருக்கிறாங்க. மக்கள் வந்து மீன் பிடிக்கிற நெறைய பேர் இங்க வந்து மீன் பிடிப்பாங்க. அது தூண்டில் எடுத்துட்டு வந்து மீன் பிடிப்பாங்க. அப்பப்போ கிளீன் பண்ணு பார்த்தீங்களா? கிளீன் பண்ணு செத்த குப்பை அது இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு கூட பீச் வந்து கூட சூப்பரா வச்சிருக்கிறாங்க. மண்ணெல்லாம் இது பண்ணாம மண்ண கூட உங்களுக்கு வந்து சமம் பண்ணிட்டு, அங்க குளிக்கிறதுக்கு எல்லா மக்களும் வந்து குளிக்கலாம். யார் வேணாலும் குளிக்கலாம். குளிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அனுமதி பண்ணியிருக்காங்க. அ இங்க ஒரு நல்ல காலை நேரத்தில ஒரு நல்ல இது. அ நல்ல வாய்ப்பு கிடைக்கும் காலை நேரத்தில. காலை பார்த்தீங்களா, இப்ப தான் சூரியன் ஆரம்பிக்குது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். வந்துட்டு இப்ப சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் உதிக்க ஆரம்பிச்சோனே அப்படியே உடம்பு வெப்பமா போயிடுச்சு. அந்த லாரிலாம் இதெல்லாம் கடந்து தான் அந்த ஒரு சிக்னல் விழும். அந்த சிக்னல் தான் இங்க நெறைய சிக்னலு. அந்த சிக்னல பாஸ் பண்ணி நம்ம வரணும். வந்தா பாருங்க, இங்க எல்லா இடத்துலயும் அ மக்கள்லாம் வந்து இங்க தான் சொல்லியிருக்கேன் நான் எல்லா வண்டியும் வெளியில தான் கிடக்குதுன்னு. அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு ரூம்ல இன்னைக்கு டியூட்டிக்கு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு, ரூம் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு 8:15க்குலாம் இப்ப ரூம் விட்டு வெளியில கிளம்பிட்டேன். வெளியில கிளம்பிட்டு நான் பஸ்ஸில ஏறி போணும். அங்கேருந்து பஸ் ஏறி என் இடத்துக்கு வேலை செய்ற இடத்துக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் பஸ்ஸு. அப்ப அந்த பஸ்ஸுக்காக லைன் நிக்கணும். இங்க வந்து பஸ்ஸில வந்து ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஒன்லி சிட்டிங் தான். 46 பேர் தான் அலவுடு.
அதனால் 47 பேர் அலோடுங்கிறப்ப எல்லாம் வந்து லைனில் நிற்கிது பாருங்க. லைனில் நின்று எல்லாம் பஸ்ஸில் எல்லாம் ஏறிட்டுவாங்கன்னா அவங்கவுங்க சீட்டு பிடிச்சிக்குவாங்க. அங்கே இந்த ஏசி அடிக்கிற இடத்துல உட்கார மாட்டாங்க. ஏசி சல்லுன்னு அடித்து 1 மணி நேரம் தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சில பேர் சைடில் உட்காருவாங்க. அந்த மாதிரி நிற்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா இறங்கின்னு, அப்போ அடுத்த பஸ்ஸு 20 நிமிஷம் ஆகும். அவங்க டியூட்டிக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். அடுத்து 20 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே போய் சேர்றதுக்கும் 1 மணி நேரம் அங்கே லேட் ஆகிடும். அதனால் எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நல்லது. இப்போ அங்கேருந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டு அங்கே வந்து நம்ம கலிஃபா சிட்டி சூப்பு வந்துருச்சு. சூப்பில் வந்து நம்ம இறங்கியாச்சு. இப்போ இங்கே இறங்கிட்டு நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், இங்கே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. இந்த ஒரு டீ கடையில் வந்து சரி இன்னும் பஸ்ஸு வந்து 9:54க்கு தான் ஒரு பஸ் வரும். அங்கே 8:44க்கு வந்தால் இங்கே 9:44க்கு வந்துடும். 9:54க்கு ஒரு பஸ் வரும். 54, 55க்கு. அப்போ அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்பில் ஒரு டீ கடையில் போய் ஒரு டீயும் ஒரு வடையும் ஒன்று சாப்பிட்டு, வடை பார்த்தா வடை எண்ணெய் மாதிரி இருக்குது. இவ்வளோ எண்ணெய் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வடையும் எண்ணெயும் அப்படியே கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இன்னும் வச்சு நல்ல மக்கள், அந்த ஏரியா மக்கள்லாம் நல்லா சாப்பிடுது. ஒரு வடை வந்து ஒரு ரூபா, டீ வந்து அதே 2 ரூபா தான். டீ வடையும் சாப்பிட்டு நேராக அப்போ அங்கேருந்து கிளம்பி அங்கேயே வச்சு சாப்பிட்டு திரும்ப 10 நிமிஷம் டைம் இருக்குது. 10 நிமிஷத்தில் சரி இங்கே சாப்பிட்ட 10 நிமிஷம் ஓடிடுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸெலாம் வந்து ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. 1 நிமிஷம் தான் நிற்பான் பஸ்ஸு. அதுக்கப்புறம் நிற்காது. ஏறுனா ஏறிக்கிங்க, இல்லாட்டி ஏன்னா எல்லா இடத்துக்கும் அந்த டயத்துக்கு 1 நிமிஷம். இங்கே 9:54க்கு அங்கே 9 அந்தாலும் போனால் 9:55, 9:57, 58 இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்னலில் 10 மணிக்கு அங்கே போய் இந்த டைம் தான் இங்கே. இந்த டயத்துக்கு இந்த பஸ் வரணும்னு அங்கே எல்லாம் ஷெட்யூல்டு இருக்குது. அப்போ அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறிட்டு எல்லாம் கார்டு சிஸ்டம் தானே, கார்டு ஏறி வந்துச்சு. இங்கே வந்து சேர்ந்தாச்சு. நம்ம அல் மில்க் ஸ்ட்ரீட் இங்கே தான் வந்து வேலை பார்க்குற இடம். வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து பாருங்கள் 10:15க்கு வந்திருக்கேன். ஏன்னா 11 மணிக்கு டியூட்டி. 11 மணிக்கு 10:15க்கு வந்தாச்சு. எல்லாம் பெரிய ஆட்கள் வீடு. அங்கே பக்கத்துக்கு தான் இருக்குது. இதுதான் நம்ம வேலை செய்கிற இடம். அந்த வேலை செய்கிற இடத்துக்கு வந்துட்டு இது உள்ளே தான் நம்ம ஃபார்மசியில் வேலை செய்கிறோம். இது மெடிக்கல் ஆஸ்பத்திரி, கிளினிக்கு மாதிரி வந்து காட்டிட்டு போகிறது. அவுட் பேஷண்ட் கிளினிக்கு. உள்ளே இன்பேஷண்ட் கிடையாது. ஆப்ரேஷன்லாம் பண்ணி உள்ளே உட்கார ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் தான் உள்ளே இன்பேஷண்ட் அட்மிட் பண்ணுவாங்க. ஐசியூ, என்ஐசியூ எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேட்டர். இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து காட்டிட்டு போய் ஜிபி டாக்டர் இருப்பாங்க, ஜென்ரல் சர்ஜரி, தோல் சம்மந்தமாக உள்ளது, கண் சம்மந்தமாக உள்ளது காட்டிட்டு போகணும். அதுக்கு ஆப்ரேஷன்லாம் இங்கே கிடையாது. அப்படி வச்சுருக்காங்க. மருந்து மாத்திரை இருக்குது. மருந்து மாத்திரை நல்லா சேல் ஆகுது. நிறையா எழுதி கொடுப்பாங்க. மூட்டை கணக்காக மருந்து மாத்திரை வாங்கிட்டு போவாங்க. அதனால் மூட்டை கணக்காக வாங்குறதுக்காக மருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ இது சாப்பாடு நான் அங்கேருந்து கொண்டுட்டு வந்துடுவேன். இங்கெல்லாம் சாப்பாடெலாம் சுற்றிலும் சாப்பாடு கிடையாது பாருங்கள். மத்தியான சாப்பாட்டுக்கு நான் அங்கேருந்தே கட்டி கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்துட்டு மத்தியான சாப்பாடு அப்படியே வச்சுடுவேன். அப்படியே வச்சுட்டு சூடு காட்ட மாட்டேன். சூடு காட்டணும் ஓவனில் வச்சா நான் அப்படியே ஏசி, ஃபுல்லாக ஏசி, ஹாஸ்பிட்டல் போகிறதுமே ஃபுல்லாக ஏசி கூலிங்காக இருக்கும். அந்த கூலிங்கில் அப்படியே இதாக நல்லாயிருக்கும். ஏன்னா மருந்து மாத்திரைலாம் இங்கெல்லாம் செம கூலிங் இருக்கும். மருந்து மாத்திரைலாம் கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு அங்கே செம கூலிங்காக இருக்கும். அது முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நைட்டு 8 மணிக்கு முடியும் வேலை. 8 மணி 8:30க்கெலாம் வெளியில் வந்துட்டேன். நான் ஒரு வண்டியை புக் பண்ணேன். அங்கே லிங்க், அபுதாபி லிங்க்னு ஒன்று இருக்குது. அது புக் பண்ணால் அந்த வண்டி வந்துடும். அந்த வண்டி டைம் சொல்லுவாங்க. 34க்கு உங்களுக்கு வண்டி இங்கே இருக்குது, 8:34, 8:44க்கு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகுறது 8:54, 9 மணிக்கு ரீச் ஆகலாம் அப்படிம்பானுங்க. அதில் போட்டிருக்கோம். அப்போ அந்த டிரைவர் பேர், வண்டி நம்பர் பேர் எல்லாம் எழுதியிருக்கோம். நான் இப்போ அந்த நெட்டு அங்கே தான் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் நெட்லேயே போட்டு சில பேர் வைஃபை வச்சு வண்டி வந்துடுச்சு. வண்டி வந்தோடனே பேர் கேட்டாங்க. பேரை சொன்னேன்னு வண்டி ஏறியாச்சு. ஏறிட்டு 8:45க்கெலாம் நம்ம ஏறிட்டு இங்கே வந்து இறங்கியாச்சு. எங்கே பாருங்கள், இந்த வண்டி தான் அதில் இதில் ஏற்றி இங்கே வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து இறங்கிட்டு நம்ம சிட்டிக்கு போகிறது இருக்குதா, அது பெரிய வண்டி 160ன்னு அந்த வண்டி வரும். அது ரொம்ப பெருசு. அது 46 பேர் உட்காருது. அதுக்கும் லைன் பாருங்க. அதுக்கும் லைன் போட்டாங்க. அந்த இதுக்கு மக்கள் லைன். ஏன்னா எல்லா இடத்துலையும் லைன். ஏன்னா ஸ்டாண்டிங்கில் அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து தான் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஏறியாச்சு. அதில் ஏறிட்டு சரி இப்போ அதுலேருந்து நம்ம ஏறி எங்கே இப்போ வந்து அங்கேருந்து 1 மணி நேரம் இங்கே வந்து இறங்கியாச்சு. நம்ம இருக்கிற இடத்துல இறங்கியாச்சு. இங்கேருந்து நான் நடந்து ரூமுக்கு போகணும். ரூமுக்குலாம் 10 மணிக்கு 10, 10:30க்கெலாம் படுத்துடுவாங்க பாருங்கள். ரூமுக்கு ஒரு நாளைக்கு காலையில் கிளம்பி போனது பாருங்கள், நைட்டு 10:30 மணிக்கு ரூமுக்கு இனிமேல் தான் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிடணும். மத்தியானம் சாப்பாடு எடுத்து போயிட்டேன். நைட்டு சாப்பாடு மெஸ்ஸு மாதிரி செஞ்சு ரூமுக்கு வந்தாச்சு. லைக் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.